பிடிசி மற்றும் எத்திரியம் ஆல்மோஸ்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சு. இனிமேல் புல் பேக் ஆரம்பமாகலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய ட்ராப் இருக்குது. நிறைய ரீட்டைல் ட்ரேடர் இங்கே என்ட்ரி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அவங்கள ஒரு ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீட்டைல் ட்ரேடர் அதிகமாக ஃபெயில் ஆகிற முக்கியமான சப்போர்ட் ஜோனையும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த விஷயம் உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பாக இந்த சப்போர்ட் ஜோன் வந்து நிறைய ரீட்டைல் ட்ரேடரை ஃபெயில் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. இதில் பகிரப்படும் தகவல்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் அல்ல. கிரிப்டோ ட்ரேடிங் அதிக ரிஸ்க் கொண்டது. எந்த ட்ரேடுக்கு முன் உங்கள் சொந்த ரிசர்ச்சை செய்யுங்கள். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம எத்திரியம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பிடிசி பார்க்கலாம். எத்திரியம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு 1930. ஸோ அந்த லெவல் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பிடிசி வந்து ஒரு லெவல் சொல்லிடுறேன். பிடிசி கீழே 59,500 அந்த ரேஞ்சில் நான் டார்கெட் சொல்லியிருந்தேன். பிடிசி 67லேருந்து 70 வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிடிசிக்கு அப்படின்றது சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிடிசி 66,967 வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு எத்திரியம் நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ இப்போ எத்திரியம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு 1929 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போது இது வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் டார்கெட்டு ரீச் ஆகிட்டு இப்போ வந்து புல் பேக் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட் வந்து கொடுக்குது நமக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ரீட்டைல் அதிகமாக ஃபெயில்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான லெவல்லாம் நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். அதை நோட் பண்ணுறேன். முதல்ல இந்த லெவல், இந்த சப்போர்ட் லெவல் இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸு 1800 லெவல். நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்து 1500 லெவல். அது இடையில ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. அந்த லெவல் பார்த்தீங்கன்னா 1700 லெவல். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மெயின் ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போது இந்த சப்போர்ட்டு கீழே ப்ரைஸ் இருக்கப்போ இது வந்து ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இப்போ சப்போர்ட்டுக்கு மேலே இருக்குது. இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே இருக்கிறனால ப்ரைஸு இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதாவது 1800 லெவல் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதெல்லாம் இந்த லெவல்லாம் இருக்குது. இந்த லெவல்லாம் உடச்சிட்டு தான் வந்து புல் பேக் வரணும். ஸோ இது புல் பேக் வரதுக்கான ரீசன் வந்து நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் டார்கெட் சொல்கிறேன் எந்த லெவலுக்கு வரப்போகுது அப்படின்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ட் லெவல் 1800 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட் லெவலில் வந்து ப்ரைஸ் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு பிக் ஒன் டே கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ணி என்ன பண்ணியிருக்கு, ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில், இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ரீட்டைலர் என்ட்ரி இங்கே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து புல் பேக் எதிர்பார்த்தேன். புல் பேக் வந்துட்டு மறுபடியும் வந்து பம்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் அந்த புல் பேக் வரல. ஓகேங்களா? ஆனால் பிடிசி அந்த டார்கெட் வந்து நான் சொல்லியிருந்தேன் 67 வந்து பிடிசிக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ அது மாதிரி 67 வந்து போயிடுச்சு பிடிசி. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு புல் பேக் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் ஒன் டே கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் பண்ணதுனால ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் பண்ணி ரீட்டைலரோட இங்கே வந்து ரீட்டைலரை நமக்கு வந்து என்ட்ரி நிறையா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் கேண்டலுக்கு அப்புறம் 1 2 3 4 கேண்டில் வந்து நமக்கு என்ட்ரி, ரீட்டைலரோட என்ட்ரி இங்கே நடந்திருக்கு. அதாவது ஸ்பாட் என்ட்ரியாக இருந்தாலும் சரி, இங்கே லாங் என்ட்ரியாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல ரீட்டைலரோட என்ட்ரி நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போது ஏன்னா அதிகமான எஜுகேஷன் அவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி ஏரியா அப்படின்ற மாதிரி தான் எஜுகேஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணதுனால மார்க்கெட் வந்து ரீட்டைலர் என்ட்ரிக்கு நிறையா அலோவ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபெயில்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது ரீட்டைலரோட ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரீட்டைலரோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெவல் பார்த்தீங்கன்னா 1700. ஓகேங்களா? ஸோ மேஜரான லெவல் மட்டும் சொல்கிறேன். இந்த சின்ன சின்ன லெவல்லாம் சொல்லலை, நான் மேஜரான லெவல் சொல்கிறேன். 1700, அதுக்கப்புறம் 1500. ஸோ இந்த இடத்துல ஏன் மேஜர் லெவல் அப்படின்னா, இந்த இடத்துல டபுள் பாட்டம். ஸோ இதுவும் வந்து இந்த ரீட்டைலரோட பெஸ்ட் ட்ரேடிங் மெத்தடில் ஒன்று, இந்த டபுள் பாட்டமில். ஓகே, ஸோ இந்த டபுள் பாட்டம் இங்கே நடந்திருக்கிறதுனால இங்கேயும் ரீட்டைலரோட என்ட்ரி நடந்திருக்கும். ஓகேங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய லாங் எடுக்கிறவங்க ரீட்டைலர் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருவாங்க 1700. ரொம்ப
இங்கெல்லாம் போகவே போகாது அப்படின்ற நினைக்கிறவங்க 1500 அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ஸோ இந்த 2 லெவல் வந்து ரீட்டைலர் ஸ்டாப் லாஸ் ஏரியா தான். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மேனிப்புலேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது புல் பேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த புல் பேக் வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இந்த 2 லெவலில் ஏதோ ஒரு லெவல் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 1700 இல்லைனா 1500. ஸோ இந்த 2 லெவலோட ஸ்டாப் லாஸும் ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரியாரிட்டியாக இந்த 1700 லெவல் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது எத்ரிஎம்க்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ டம்ப் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 11% எத்ரிஎம் வந்து இந்த புல் பேக்கு டம்ப்பு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ஏன்னா இங்கேருந்து மேலே போயிடாதுங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். மார்க்கெட் வந்து இப்போ இங்கேருந்து ரீடெஸ்ட் பண்ணி இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கா. ஸோ இங்கேருந்து அப்படியே மார்க்கெட் வந்து அப்படியே புல்லிஷாக மாறாது. ஓகேங்களா? ஏன்னா அப்படி இங்கேருந்து புல்லிஷாக மாறினா ரீட்டைலரை தான் வின் பண்ணுவாங்க. ஸோ ரீட்டைலர் வின் பண்ண மார்க்கெட் அலோவ் பண்ணாது. அதனால் அவங்கள ஃபீல்ட் ஆகிறதுக்கு மார்க்கெட் வந்து கீழே வரணும். முதல்ல ஃபஸ்ட்டு இந்த லெவல் வரணும். இந்த லெவலில் இருந்து ரிட்டர்ன் வர மாதிரி இருந்தால் நான் இந்த லெவலில் 1700 லெவலில் வீடியோ போடுறேன். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு இந்த லெவலுக்கு போகும் 1500 லெவலு. ஸோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்து இந்த மார்க்கெட்டு இந்த 1700 லெவல் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கும் புல் பேக்குக்கு. செகண்ட் ப்ரியாரிட்டியாக அந்த 1500. ஃபஸ்ட்டு இந்த 1700 மார்க்கெட் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த ஏரியாவுக்கு போகுமா போகாதான்னு. ஸோ இப்போதைக்கு என்னுடைய எத்ரிஎம் டார்கெட் வந்து இந்த 1700 ஏரியா. ஓகேங்களா? அதுக்கு கீழே உள்ள லிக்விடேஷன் வந்து எடுக்க மார்க்கெட்டு வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஸோ நான் டார்கெட் பார்த்துட்டோம். இப்போது நம்மளுடைய பிடிசியோட நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிவிட்டு 67 வந்து அச்சீவ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே எத்ரிஎம் புல் பேக் கொடுக்குறதுனால இங்கே பிடிசியும் வரும். பிடிசியும் வந்து புல் பேக் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் வந்து பிடிசி வந்து இன்னும் அந்த மேலே ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் கூட மேலே போயிட்டு இப்படி எடுத்துகிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து கூட வரலாம். ஸ்ட்ரக்சர் இருக்குது. வேல்யூ ஸ்ட்ரக்சர் இங்கேருந்து வரதும் வேல்யூ ஸ்ட்ரக்சர் தான். இப்படி மேலே போயிட்டு இப்படி வரதும் வேல்யூ ஸ்ட்ரக்சர் தான். ஆல்மோஸ்ட் வந்து பிடிசி நம்மளுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு எத்ரிஎம்மும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக மேலே போய் இங்கே உள்ள ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் வரலாம். ஆனால் ரொம்பலாம் போகாது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து அந்த லோக்கல் டாப் வந்து எத்ரிஎம்க்கு வந்துருச்சு. அதே மாதிரி பிடிசிக்கும் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து புல் பேக் மட்டும் தான் எதிர்பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் புல் பேக் சொல்லியிருந்தேன். பட் அது நடக்கலை. அது நடக்காமல் இங்கே வந்து ஒரு 4 நாள் வந்து பம்ப் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நான் என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஷார்ட் என்ட்ரி இந்த இடத்துல ஷார்ட் என்ட்ரி கொடுத்துருந்தேன். பட் ஃபெயில்ட் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு. ஓகே. ஏன்னா இந்த இடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இருப்பாங்களே. ஸோ அவங்க வந்து இந்த ரீட்டைலரோட என்ட்ரி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களையும் மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அப்போது இங்கே ரீட்டைலரும் ஃபெயில்ட் ஆக்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளையும் ஃபெயில் பண்ணுது மார்க்கெட்டு. ஸோ அப்போது ரெண்டு ஆளையும் ஃபெயில் பண்ணுறதுனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் பெரிய புல் பேக் கூட நடக்கலாம். இதில் வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அதனால் நான் ப்ரியாரிட்டியாக அந்த 1700 மட்டும் பார்க்குறேன். இப்போது பிடிசி வந்து புல் பேக் லெவல் வந்து இந்த லிக்விடிட்டி நோட் பண்ணியிருக்காங்க கீழே. ஸோ இதெல்லாம் லிக்விடிட்டி ஏரியா தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 6700லேருந்து 61,700 வரையும் லிக்விடேஷன் ஏரியா தான். இங்கே எத்ரிஎம் வரும்பொழுது இங்கே பிடிசியும் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? பட்டு இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் பற்றி நான் சொல்கிறேன். இப்போதைக்கு அந்த புல் பேக் வரணும். ஸோ அந்த புல் பேக் வரட்டும். ஓகேங்களா? எத்ரிஎம் நான் டார்கெட் சொல்லியிருந்தேங்க 2000லேருந்து 2100 வரையும் எத்ரிஎம் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எத்ரிஎமும் டார்கெட்டு கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டு. ஆனால் இப்போதைக்கு எனக்கு என்ன சிக்னல் கொடுக்குதுன்னா டாப் முடிஞ்சிருச்சுடா, இது வந்து ரீட்டைலர் ஏரியா. அதனால் மார்க்கெட் வந்து இப்போது ரீட்டைலரோட லாங் என்ட்ரியும் ஸ்பாட் என்ட்ரியும் பேனிக் ஆகிறதுக்கு இப்போ மார்க்கெட்டை நான் மூவ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லுது. ஸோ அதனால தான் நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏன்னா இது வந்து முழுக்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எஜுகேஷன்லேருந்து தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த எஜுகேஷன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் ட்ரேடிங் மெத்தட் வச்சுருப்பீங்க. அதை வச்சு இது ஒரு எஜுகேஷன் பர்பஸாக வச்சு கம்பேர் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.